சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புழுங்கரிசியில் இடியாப்பம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த இது புழுங்கரிசி பார்த்தீங்கன்னா, இது ரேஷன் அரிசி தான் நான் ஊற போட்டிருக்கேன். ரேஷன் அரிசி போடலாம், நம்ம சம்பா அரிசி போடலாம். எது வேணாலும் நம்ம சாப்பாடு அரிசி, எந்த அரிசினாலும் புழுங்கல் அரிசியாக போட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு இப்போது கிரைண்டரில் நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி தான் ஆட்டுறேன். இதை ஆட்டி முடித்ததுக்கப்புறமா நல்ல ரொம்ப நைஸாக ஆட்டி எடுக்கணும். தரிப்பு இல்லாமல், இந்த குருணா இல்லாமல் பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆட்டி எடுக்கணும். இதை ஆட்டி இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் பாத்திரம். இது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு மாவை அதில் அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றி கைவிடாமல் நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அடியில் இது ஃபஸ்ட்டில் வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு அந்த மாவு சூடாக விடாமல் ஃபஸ்ட்டில் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா அதை பரட்டி கட்டி பிடிக்காமல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் இந்த டைமில் கொஞ்சம் தீ வந்து கூட்டி வச்சுக்கிறணும். வச்சுட்டு சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இப்போ தொட்டால் கூட கையில் ஒட்டாது, அந்த அளவுக்கு தான் பதம். பாருங்கள், ஒட்டாது. இந்த டைமில் எடுத்து நாம் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இப்போ இது வந்து அம்மா தான் செய்கிறாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து புழுங்கல் அரிசியில் செய்கிறதுனால நம்ம இடியாப்பம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செஞ்சு சூடாக சாப்பிடும்போது நல்லா நைஸாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டியானது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த புழுங்கல் அரிசியில் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வரைக்கும் அப்படியே சாஃப்டாகவே தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், மாவு வந்து நம்ம இடியாப்ப அச்சில் வந்து போட்டாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக மாவு வருது பாருங்கள். கஷ்டமே இல்லை இது புழிஞ்சு எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி எல்லா 2 பாத்திரத்துலேயும் எல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நைஸாக வருது பாருங்கள். ஆனால் நம்ம பச்சரிசி இடியாப்பத்தை காட்டிலும் புழுங்கல் அரிசியில் இடியாப்பம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, செமையாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் கறி, மட்டன் கறி, மட்டன் பாயா அந்த மாதிரி இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப வேக வைக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நல்லா நம்ம கடாயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இப்போது ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சாலே போதும். இப்போ 2 தட்டும் நம்ம எடுத்து வச்சாச்சு. ஒரு தட்டு வேகிறதுக்குள்ளே அடுத்த தட்டுக்கு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை மாதிரி எல்லா மாவுலேயும் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து இடியாப்ப வீடியோ வந்து செபராஜ் அவருங்க வந்து கேட்டிருந்தாங்க ஃபுல் வீடியோ. இது போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்காகவே கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வேண்டி முக்கியமாக போடுறேன். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ணதில் சலாமத்து, ஸ்டெல்லா ராஜு, பேச்சு சமையல், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இனியும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இடியாப்பம் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த துணியில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். எடுத்து போட்டோடனே அப்படியே வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது சும்மா சர்க்கரை, தேங்காய் அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா கூட நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.
உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. வணக்கம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில்